இந்தியால என்னென்ன இன்சூரன்ஸ் வகைகள் இருக்குன்னு சட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, திடீர்னு வர்ற செலவுகள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்க இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ என்னென்ன முக்கிய வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எது சரிப்பட்டு வரும்னு முடிவு பண்ண ஈஸியா இருக்கும். சரி, முதலாவதா ஆயுள் காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ். இது எதுக்குன்னா, பாலிசி எடுத்தவர் எதிர்பாராம இல்லைனா அவங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி ஆதாரம் கிடைக்கும். இதுல ரொம்ப சிம்பிள் அண்ட் பாப்புலரானது கால காப்பீடு, மன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். இதுல நீங்க கட்டுற பணம் கம்மி, ஆனா பாதுகாப்பு ஜாஸ்தி. சேமிப்புலாம் கிடையாது, பியோர் பாதுகாப்பு மட்டும்தான். அடுத்து ரெண்டாவதா பொது காப்பீடு, அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ். இது ஆயுள் காப்பீடு தவிர மத்த எல்லா தேவைகளுக்கும் பொருந்தும். இதுல ரொம்ப முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு. ஹாஸ்பிடல் செலவு வந்துடுமோன்னு கவலைப்படாம இருக்க இது ரொம்ப உதவும். இதுல பாத்தீங்கன்னா தனியா ஒருத்தருக்கு இல்ல மொத்த குடும்பத்துக்கும், ஏன் சீனியர் சிட்டிசன்களுக்கும்னு கூட தனித்தனி பிளான்ஸ் இருக்கு. அப்புறம் மோட்டார் இன்சூரன்ஸ். உங்க பைக், கார் இதுக்கெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா, அதாவது விபத்து, திருட்டு மாதிரி நேரத்துல இது கை கொடுக்கும். இதுல தேர்ட் பார்ட்டி பாலிசி சட்டப்படி கட்டாயம் எடுக்கணும். அது மத்தவங்களுக்கு நம்ம வண்டியால ஏற்படுற சேதத்தை பாத்துக்கும். ஆனா உங்க வண்டிக்கும் சேர்த்து பாதுகாப்பு வேணும்னா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுக்கிறது நல்லது. இது மட்டும் இல்ல, உங்க வீடு, அதுல இருக்கிற பொருட்களுக்கு ஹோம் இன்சூரன்ஸ், வெளியூர் போகும்போது டிராவல் இன்சூரன்ஸ்னு இருக்கு. அட, பிசினஸ் பண்றவங்க, விவசாயிங்கன்னு அவங்களுக்கும் கூட தனியா இன்சூரன்ஸ் வகைகள் இருக்கு. ஆக உங்க தேவை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த சரியான இன்சூரன்ஸை செலக்ட் பண்றது உங்க நிதி பாதுகாப்பிற்கு ரொம்ப ரொம்ப அவசியம்.